ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா NTPC எக்ஸாம் 21 22 கேட்ட GA கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின், ஹூ ஸ்டார்டட் நியூக்ளியர் ப்ரோக்ராம் இன் இந்தியா? இந்தியாவில் நியூக்ளியர் ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. H.J. பாபா. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் யாருன்னா விக்ரம் சாராபாய். இவர் தான் இஸ்ரோவோட ஃபவுண்டரும் கூட. அப்புறம் ஃபஸ்ட்டு சேர்மன் ஆஃப் இஸ்ரோவும் விக்ரம் சாராபாய் தான். ஓகேவா? அடுத்த கொஷின், which telecommunication satellite has launched by ISRO? ISRO லான்ச் பண்ண டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட நேம் என்னன்னா CMS-01. ஓகேவா? ஃபஸ்ட்டு இஸ்ரோ லான்ச் பண்ண சேட்டலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1975 ஆரியப்பட்டா. ஓகேவா? 2008 வந்து நம்ம சந்திராயன் 1 லான்ச் பண்ணோம். 2019 வந்து சந்திராயன் 2 வந்து லான்ச் பண்ணோம். ஓகேவா? அடுத்து, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி? யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி, இது ரிப்பீட் ஆயிருக்கு, ஆல்ரெடி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறைய டைம். யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியோட ஹெட் யாருன்னு கேட்டிருக்காங்க, பிரசிடென்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க, பால் ஹென்ரிக் ஸ்பார்க். ஓகேவா? ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூயார்க், US. ஓகேவா? செகண்ட் ஹையஸ்ட் மவுண்டைன் பீக் இன் த வேர்ல்டு. செகண்ட் ஹையஸ்ட் மவுண்டைன் என்னன்னு கேட்டிருக்காங்க, வேர்ல்டு லெவலில் K2. சரியா? ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் இருக்குது. ஓகேவா? எய்த் ஷெடியூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கன்சிஸ்டிங் ஹவு மெனி லாங்குவேஜஸ்? கான்ஸ்டியூஷனில் எய்த்து ஷெடியூலில் எத்தனை லாங்குவேஜஸை பற்றி அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குது. வென் வாஸ் தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் ஃபவுட்? தேர்டு ஆங்கிலோ மைசூர் வார் எப்போ நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க, 1790. ஓகேவா? நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு கேட்டிருக்காங்க. NSEயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு கேட்டிருக்காங்க, மும்பையில் இருக்குது. அதே மாதிரி BSEயோட ஹெட் குவார்ட்டர்ஸ், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மும்பை தான். ஓகேவா? அடுத்து, ஹவு மெனி அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆர் தேர் இன் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்? யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்லேருந்து நிறைய டைம் கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? எத்தனை அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அஃபிஷியல் லாங்குவேஜஸ். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனீஸ், ஸ்பானிஷ், அரபிக், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, ரஷ்யன். சரியா? இந்த ஷிஃப்ட்டில் எத்தனை லாங்குவேஜ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த ஷிஃப்ட் போனீங்கன்னா இந்த 6 இதில் ஏதாவது ஒரு 3 இதை கொடுத்து ஒன்று மட்டும் ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்டிருப்பாங்க. எது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட அஃபிஷியல் லாங்குவேஜ் இல்லைன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரியா? யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன இருக்குது, எது? நியூயார்க்கு, US. ஓகேவா? அங்கே இருக்கக்கூடிய ஹெட் யாரு? ஆண்டனியோ கட்டஸ். ஓகேவா? ஒரு கொஷின் படிக்கும்போதே அதை சுற்றி வரக்கூடிய எல்லா கொஷினையும் படிச்சுக்கோங்க, அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு யூஸ் ஆகும். நான் வாலட்டைல் மெமரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் என்ன இருந்திருக்குன்னா CD இருந்திருக்கு. CDனா காம்பேக்ட் டிஸ்க். சரியா? மெமரி பொறுத்த வரைக்கும் 2 மெமரி இருக்குது. ஒன்று பிரைமரி மெமரி, இன்னொன்று வந்து செகண்டரி மெமரி. சரியா? பிரைமரி மெமரிக்குள்ளே வர்றது எல்லாமே வாலட்டைல் மெமரி. சரியா? வாலட்டைல் மெமரினா நம்ம என்ன சொல்லுவோம்னா பெர்மனன்ட் மெமரி அப்படின்னு கூட சொல்லுவோம். இதுக்குலேருந்தே 2 கொஷின் கேட்கலாம். பிரைமரி மெமரினா எப்படி சொல்லலாம், வாலட்டைல் மெமரி. வாலட்டைல் மெமரி எப்படி சொல்லலாம், பெர்மனன்ட் மெமரி அப்படின்னு சொல்லலாம். பெர்மனன்ட் மெமரிக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ரேம் அண்ட் ரோம். ரேம்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி, ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி. ஓகேவா? செகண்டரி மெமரிக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வாலட்டைல் மெமரி எல்லாம் செகண்டரி மெமரின்னு சொல்லுவோம். இது வந்து டெம்பரவரி மெமரி நமக்கு. சரியா? இந்த செகண்டரி மெமரியை இன்னொரு நேமில் என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்டர்னல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி டிஸ்க், CD, DVD. சரியா? அப்புறம் பிரைமரி மெமரிக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெமரி. ஓகேவா? இதை சுற்றி நிறைய கொஷின் எடுக்கலாம். ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த ஷிஃப்ட்டுக்கு யூஸ் ஆகும். நேஷ்னல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே என்ன அப்படின்னு இந்த ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 2 தான் நேஷ்னல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே. ஓகேவா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் டேஸு. கம்ப்யூட்டர் லிட்ரஸி டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் December 2 தான். ஓகேவா? December 1 எய்ட்ஸ் டே. கன்சியூமர் ரைட்ஸ் டே வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 24 December 24. நேவி டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா December 4. ஹியூமன் ரைட்ஸ் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா December 10. கிசான் திவாஸ் டே December 23. இது எல்லாமே டிசம்பரில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேஸு. அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். ப்ரீவியஸ் நேம் ஆஃப் SBI. SBIயை இதுக்கு முன்னாடி என்ன நேமில் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வச்சுருந்தாங்க. சரியா? இந்த கொஷினை அப்படியே உல்டாவாக ஒரு ஷிஃப்ட்டில் கேட்டிருந்தாங்க. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு எந்த பேங்க்கை சொல்லுவோம்னு கேட்டிருந்தாங்க. SBIயை சொல்லுவோம். சரியா? அடுத்து, விச் 5-year plan give more importance to agriculture? அக்ரிகல்ச்சருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய 5-year plan எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5-year plan தான். ஓகேவா? அது எப்போ இருந்து எப்போனா 1951 1956 வரைக்கும். இது வந்து ஆல்ரெடி ஒரு ஷிஃப்ட்டில் கேட்டிருந்தாங்க. செகண்ட் 5-year plan வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன்.
சரியா, அதை வந்து மகளனோபிஸ் பிளான்னு சொல்லுவோம். இதுவும் கேட்டிருந்தாங்க ஒரு ஷிஃப்ட்டில். செகண்ட் 5 இயர் பிளானுக்கு என்ன நேம்னு கேட்டிருந்தாங்க, மகளனோபிஸ் பிளான். ஓகேவா. வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் வாட்டர் அப்சார்பிங் இன் டு த கிரவுண்டு. சரியா, நிலத்தடி நீரை அப்சார்ப் பண்ணுறதுக்கான நேம் என்ன, பிளான்ட் எல்லாம் நிலத்தடி நீரை அப்சார்ப் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் இன்ஃபில்ட்ரேஷன், அதாவது ஊடுருவல் அப்படின்னு அர்த்தம். விச் இஸ் த லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் ஹியூமன் பாடி. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஒரு ஷிஃப்ட்டில். ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் மிகப்பெரிய சுரப்பி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளாண்டுனா தமிழில் சுரப்பி. என்ன சுரப்பின்னு பார்த்தீங்கன்னா லிவர். சரியா, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் சுரப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஷிஃப்ட்டில் கேட்கலாம், பிட்யூட்ரி சுரப்பி. சரியா, இந்த பிட்யூட்ரி சுரப்பி இருக்கிறதுனால தான் நம்மளோட இந்த பிட்யூட்டரி சுரப்பி கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஹைட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை இது கம்மியாக சுரந்துச்சு அப்படின்னா குள்ளத்தன்மை ஏற்படும். சரியா, தமிழில் வந்து இங்கிலீஷில் வந்து டிவார்ஃப்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் த கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் யார் ஆர்பிஐயோட கவர்னர் கிடையாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எம்கே ஜெயின் வந்து ஆர்பிஐயோட கவர்னர் கிடையாது. அவர் யாருன்னா டெபுட்டி கவர்னர். சரியா, ஆர்பிஐ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்து ஆஸ்பன் ஸ்மித். ஓகேவா. 25th ஆர்பிஐ கவர்னர் யார், சக்திகாந்த தாஸ். இப்போ கரண்ட்டாக இவர் தான் இருக்காரு. இவருக்கு முன்னாடி யார் இருந்தா 24th பார்த்தீங்கன்னா உர்ஜித் பட்டேல் இருந்தார். இவருக்கு முன்னாடி 23வது கவர்னரை யார் இருந்தாருன்னா ரகுராம் ராஜன் வந்து இருந்தார். சரியா, ஸோ இதையும் படிச்சுக்கோங்க, அடுத்த ஷிஃப்ட்டுக்கு யூஸ் ஆகும். இப்போ எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் 4 டெபுட்டி கவர்னர் இருக்காங்க. ஒரு பேர் ராஜேஸ்வர் ராவ், எம்டி பத்ரா, பிபி கனகு. ஒருத்தர் பேர் எம்கே ஜெயின். இவங்க 4 பேர் தான் இப்போ இருக்கக்கூடிய டெபுட்டி கவர்னர்ஸ். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா. பீச் பேங்க் எஸ்டாப்ளிஷ்டு பை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கிழக்கிந்திய கம்பெனியால் எஸ்டாப்ளிஷ் தொடங்கி வைக்கப்பட்ட பேங்க் எந்த பேங்க்னு கேட்டிருக்காங்க. பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். எந்த வருஷம்னா 1770. ஓகேவா. ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் நாட் ஷேரிங் பவுண்டரி லைன்ஸ் வித் நேபாள். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்க ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டு நேபாள் கூட அதோட பவுண்டரி லைன் எல்லை கூட பகிர்ந்துக்கிடாது அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அந்த ஆப்ஷனில் என்ன இருந்ததுன்னா மணிப்பூர் இருந்தது. சரியா, இந்த ஸ்டேட் எல்லாம் இந்த 4 ஸ்டேட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேபாள் கூட எல்லையை பகிர்ந்துக்கிடக்கூடிய ஸ்டேட்டு. உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்ட் சிக்கிம். சரியா, ஓகேவா. ஸோ இதையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் 4 கொடுத்து எது வந்து பகிர்ந்துக்கிடலை அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா எந்த ஸ்டேட்டு நேபாள் கூட அதோட எல்லையை பகிர்ந்துக்கிடுது அப்படின்னும் கேட்பாங்க. சரியா, ரவீந்திரநாத் தாகூர் ரிசீவ்டு நோபல் பிரைஸ் ஃபார் ஹிஸ் விச் கலெக்ஷன். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் தான். கீதாஞ்சலிங்கிற நூலுக்காக தான் ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க 1913. சரியா, விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் த 2023 வேர்ல்டு கப் கிரிக்கெட் வேர்ல்டு கப், இந்தியா. சரியா, இது நம்ம ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன், எந்தெந்த கண்ட்ரி என்னென்ன ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடத்துதுன்னு. சரியா, 2023 கிரிக்கெட்டை நடத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. சரியா, கிரிக்கெட் வேர்ல்டு கப் எங்கே நடக்க போகுதுன்னா இந்தியாவில் நடக்க போகுது. சரியா, ஸோ நீங்கள் தெரியல அப்கமிங் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து 2லேருந்து 3 கொஸ்டின் வருது. சரியா, டிடிஎல் கம்ப்யூட்டரில் உள்ள எக்ஸ்பான்ஷன், டேட்டா டெஃபனிஷன் லாங்குவேஜ். ஓகேவா. 2024 சம்மர் ஒலிம்பிக்ஸ். இதுவும் பாருங்கள் ஆல்ரெடி அப்கமிங் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் ஒரு கொஸ்டின் வந்துட்டு திருப்பி ரெண்டாவதும் அதில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2024 சம்மர் ஒலிம்பிக்ஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடக்க போகுது. சரியா, ஸோ அப்கமிங் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா. பஞ்சாயத் ராஜ் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் இன் விச் ஸ்டேட். பஞ்சாயத் ராஜ் வந்து எந்த ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ராஜஸ்தானில். எங்கன்னா நாகூர் டிஸ்ட்ரிக்டில். ஓகேவா. குதுமினார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்டட் பை. குதுமினார் கன்ஸ்ட்ரக்ஷனை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதத்தின் ஐபக். அதை கட்ட ஆரம்பித்தவர் இவர், கட்டி முடித்தவர் இல்துட்மிஷ். ஓகேவா, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கிரே ரெவல்யூஷன்னா எதில் பண்ணுறது, இதுவும் நான் ஆல்ரெடி செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு ரெவல்யூஷன்னா என்ன, அதோட ஃபாதர்ஸ் யாருன்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து 2லேருந்து 1 கொஸ்டின் வரைக்கும் வருது. கிரே ரெவல்யூஷன் எதில் பண்ணுறது, ஃபர்டிலைசர்ஸில் பண்ணுறது. ஓகேவா. டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பை பிரிட்டிஷ் பிகனான். ஸோ பிரிட்டிஷோட டைரக்டான ஆட்சி வந்து நேரடியான ஆட்சி நம்ம மேலே எப்போ ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா சிப்பாய் கழகத்துக்கு அப்புறமா 1858. 1857 சிப்பாய் கழகம் நடந்துச்சு, இல்லைன்னா முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னும் இதை வந்து சொல்லுவாங்க. சரியா, ஸோ அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷோட டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்தியாவில் ஆரம்பிச்சது. ஓகேவா. கிங்டம் எஸ்டாப்ளிஷ்டு மைசூர் பேலஸ். ஓகே,
பேலஸா பிளேஸான்னு தெரியல. ஸோ எந்த கிங்டம் வந்து மைசூர் பேலஸை வந்து கட்டினாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். கொஷின் செக் பண்ணிக்கோங்க. யாருன்னா வாடியர் டைனஸ்டி, அதாவது வாடியர் ராஜா அப்படின்னு நாம் வந்து சொல்லுவோம். சரியா? 2019 கோப்பா அமெரிக்கா வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில். ஓகேவா? அடுத்து ஆர்டிகிள் 343 எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் ஷல் பி இன் ஹிந்தி. அதாவது யூனியன் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி. அது எந்த மொழியில் எழுதியிருக்காங்கன்னா தேவநாகரிக ஸ்கிரிப்டில் வந்து எழுதியிருக்காங்க. சரியா? அலைமினார் யார் கெட்டுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. ஓகேவா? அடுத்து இது வந்து ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஷின். அடுத்து பார்க்க போகிறது ஷிஃப்ட் 2ல கேட்ட கொஷின்ஸ். ஓகேவா? ஹவு மெனி பார்ட்ஸ் ஆர் தேர் இன் கான்ஸ்டியூஷன்? கான்ஸ்டியூஷனில் மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னா 25 பார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? மிட் டே மீல் ஸ்கீம் கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? எந்த மினிஸ்ட்ரி கீழே மிட் டே மீல்ஸ் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகேவா? விச் டிவைஸ் டெவலப்டு பை டிஆர்டிஓ ஃபார் பாம் டிடெக்ஷன்? பாம் டிடெக்ஷனுக்கு டிஆர்டிஓ டெவலப் பண்ண அந்த டிவைஸுக்கு பேர் என்ன? ரால்டர் எக்ஸ். ஓகேவா? அடுத்து ஹரிக்கியால் பால் இஸ் அ ஃபோக் டான்ஸ் ஆஃப். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஃபோக் டான்ஸஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. உத்தரகாண்டு. வேறு என்ன ஃபோக் டான்ஸ்லாம் உத்தரகாண்டில் இருக்குன்னா லாங்வியர் நிர்தியா, பாண்டவ நிர்தியா, ஷோத்தியா, சோப்பட்டி. ஓகேவா? இந்த மாதிரி நிறையா வளவலன்னு வர்றதெல்லாம் கோடுவேர்டு வச்சு படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் பிரேம்சாந்த். பிரேம்சாந்தோட ஒரிஜினல் நேம் என்ன? பிரேம்சாந்த் ஜியோட ஒரிஜினல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்பத் ராய் ஸ்ரீவஸ்தவா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒரிஜினல் நேம் உண்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் வந்து என்ன நேம் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரிஜினல் நேம் வந்து நரேந்திர தத்தா. ஓகேவா? அது மாதிரி வால்மீகிக்கு வந்து ராட்னகார்த். எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணுமோ அந்த நேமெல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மகாவீரோட நேம் வந்து வர்தமன். அப்புறம் புத்தரோட நேம் வந்து சித்தார்த்தா இல்லைனா சாகிய முனி அப்படின்னு வச்சுருக்காங்க. மதர் தெரசாவுக்கு வந்து ஆஞ்சஸ் கோன்சி போஜாக்சிவ். ஜஸ்ட் இந்த நேமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் இருக்கும், நமக்கு எக்ஸாமில் படிச்சுக்கலாம். இந்த ஷிஃப்ட்டில் கேட்டது பிரேம்சாந்த் ஜியோட ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த ஷிஃப்ட்டில் இதிலிருந்து கொஷின் கேட்கலாம். ஓகேவா? அடுத்த கொஷின். Which bill was being debated in the Central Legislative Assembly when Bhagat Singh threw a bomb in Central Legislative Assembly 1929? 1929 பகத்சிங் வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு பாம்பு போட்டார். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த பில்லோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அந்த பில்லோட நேம் வந்து பப்ளிக் சேஃப்டி பில் அண்ட் த ட்ரேட் டிஸ்பியூட் பில். ஓகேவா? பில்லோட நேம் பார்த்துக்கோங்க, பப்ளிக் சேஃப்டி அண்ட் ட்ரேட் டிஸ்பியூட். ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வைடு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வைடு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட நேம் வந்து த லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஓகேவா? ஹவு மெனி டைம்ஸ் அமெண்டட் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எத்தனை தடவை நாம் வந்து மாற்றி அமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 104 தடவை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா ஆஃப் எஸ்தர். எஸ்தர் ஆக்குதல் வினை அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதில் எஸ்தரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RCOOR. ஓகேவா? இது பேர் கார்பாக்சிலிக் ஆசிட் எஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதுவும் எக்ஸாம் ஆப்ஷனில் இருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நேமும் கொடுக்கலாம், வேதி பெயர் வேதி வாய்ப்பாடும் கொடுக்கலாம். சரியா? அடுத்து விச் அமெண்ட்மெண்ட் ரிப்பியல்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி? ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்கான அந்த அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் 1978. சரியா? அடுத்து ஹூ ஸ்டார்டட் குவைட் இந்தியா மூமெண்ட்? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. தெரிஞ்ச கொஷின், ஈஸியான கொஷின். மகாத்மா காந்தி 1942. சரியா? அடுத்து ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட்? பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணாதவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படாதவங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை நியமிக்கிறது குடியரசுத் தலைவர் தான். கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலை நியமிக்கிறதும் குடியரசுத் தலைவர் தான். அட்டார்னி ஜெனரலை நியமிக்கிறதும் குடியரசுத் தலைவர் தான். இவங்க ஆர்மி சீஃபும் ஆப்ஷனில் ஆர்மி சீஃப் இருந்திருக்கு. ஸோ இவரை மட்டும் யார் நியமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேபினட் கமிட்டி வந்து இவரை மட்டும் நியமிக்கும். இவங்க 3 பேரையும் நியமிக்கிறது குடியரசுத் தலைவர். சரியா? இது கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான எக்ஸ்பான்ஷன். சரியா? ஸோ ஜஸ்ட் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, எக்ஸாம் போகும்போது யூஸ் ஆகும். டிடிஎல்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அது மாதிரி எஸ்எம்பிஎஸ்னா ஸ்விட்ச் மோடு பவர் சப்ளை. டிவிடினா டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க்கு. பிடிபினா ப்ரோக்ராம் டிசைன் ப்ராசஸர். சரியா? எஸ்எம்டிபினா சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். விஜிஏனா வீடியோ கிராஃபிக் அரே. விரேம்னா வீடியோ ரேண்டம் அக்சஸ் மெமரி. பிடிஎல்னா ப்ரோக்ராம் டிசைன் லாங்குவேஜ். சரியா? டிபிஎஸ்னா
டிமாண்ட் பேஸ்டு ஸ்விட்சிங், டிஎம்ஏனா டைரக்ட் மெமரி அக்சஸ், ஜிபிஆர்எஸ்னா ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சிஸ்டம். ஓகேவா, இது வந்து அடுத்தடுத்த ஷிஃப்டில் இந்த எக்ஸ்பென்ஷன்லேருந்து ஏதாவது ஒன்று கேட்கலாம். ஸோ படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஷிஃப்டில் டிடிஎல்னா என்னென்னு எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறத விட இப்போவே படிச்சுக்கோங்க. சரியா, ஜஸ்ட் எக்ஸ்பென்ஷன் தானே, மனப்பாடம் பண்ண 2 நிமிஷம் தான் ஆகும். கேட்ட கொஸ்டின் தான், வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் சிபியூ? சிபியூவோட பார்ட்ஸ் என்ன? அதாவது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் வந்து எது சிபியூவோட பார்ட்ஸ் இல்லைன்னு கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 4 ஆப்ஷனில் எது சிபியூவோட பார்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரியா, கண்ட்ரோல் யூனிட், மெமரி யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் தான் சிபியூவோட பார்ட்ஸு. ஓகேவா, தோரியம் 232 வந்து யுரேனியம் 232 கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த நியூக்ளியர் ரியாக்டரோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் பிரீடர் நியூக்ளியர் ரியாக்டர். ஓகேவா, அடுத்த கொஸ்டின், ஃபாலோயிங் இஸ் நாட் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எது ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் கிடையாது, ரிசர்வ் பேங்கோட ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் கிடையாது, டு ப்ரிப்பேர் ஃபிஸ்கல் பாலிசி. ஓகேவா, அப்போ ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரி பாலிசி ப்ரிப்பேர் பண்ணுறது ஆர்பிஐ தான், மணி மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுறதும் ஆர்பிஐ தான். சரியா, அப்புறம் கரன்சி பிரிண்ட் பண்ணுறது, இஷ்யூ பண்ணுறது, அதாவது நோட்டை அடிக்கிறது, நோட்டை கொடுக்கறது எல்லாமே ஆர்பிஐ தான். நோட்டுனா ரூபா நோட்டை சொல்கிறேன். அப்புறம் ஆர்பிஐக்கான அதர் நேம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து கொஸ்டின் வருது. சரியா, பேங்கர்ஸ் பேங்க்னு எதை சொல்லுவோம்னா ஆர்பிஐ தான் சொல்லுவோம். லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்டும் ஆர்பிஐ தான் சொல்லுவோம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஆர்பிஐ தான். சரியா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஒரு கொஸ்டின் படிக்கும்போது இது சுற்றி வரக்கூடிய எல்லா கொஸ்டினையும் படிச்சிடணும். அப்போ தான் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு யூஸ் ஆகும். சரியா, ஹூ டிசைடட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் அக்கௌண்ட்? சேவிங் அக்கௌண்ட்டில் இந்த ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா வட்டி போடுறாங்களா, அதுக்கான அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் யார் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்தந்த பேங்கே தான் அந்த வட்டியை வந்து டிசைட் பண்ணும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு. சரியா, பேங்க்ஸ் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து டிசைட் பண்ணும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு. Which country has the greatest contribution for the whole formation in ozone layer? ஓசோன் லேயர் ஃபார்மேஷனில் அதோட பங்களிப்பை முழுமையாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த கண்ட்ரியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா தான் அதில் முழு பங்களிப்பு கொடுத்துருக்கு. மிக்சட் கார்ப்ஸ்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, பீட் மஸ்டர்ட், அதுக்கப்புறம் வீட் சிக்பியா, அப்புறம் மெய்ஸ் மில்லட், குக்கர் பீட்ஸ், இது எல்லாமே மிக்சட் கார்ப்ஸ்னு சொல்லுவோம். இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஆல்ரெடி நான் இதுக்கும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். விச் இஸ் ரிலேட்டட் டு ப்ளூ ரெவல்யூஷன் இன் இந்தியா. ப்ளூ ரெவல்யூஷன்னா என்னென்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபிஷ் இது பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ப்ளூ ரெவல்யூஷன். விச் ரிவர் இஸ் நோன் அஸ் எல்லோ ரிவர். எல்லோ ரிவர்னு நாம் எதை அழைக்கிறோம்? மஞ்சள் நதின்னு. சைனாவில் இருக்கக்கூடிய ஹுவாங்கி ரிவரை தான் எல்லோ ரிவர்னு சொல்கிறோம். சைனாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ஜிங். சரியா, டிசீஸ் காஸ்டு பை லேக் ஆஃப் ப்ரோட்டீன். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. சரியா, ப்ரோட்டீன் பற்றாக்குறை காரணமாக என்ன நோய் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மால் நியூட்ரிஷன் வருது. அது மாதிரி அயோடின் கம்மியாக இருந்தது அப்படின்னா தைராய்டு வரும். அயன் கம்மியாக இருந்ததுன்னா அனீமியா வரும், இரத்த சோகை வரும். கால்சியம் கம்மியாக இருந்ததுன்னா பெரி அப்படிங்கக்கூடிய நோய் வந்து வரும். சரியா, இது வந்து அடுத்தடுத்த ஷிஃப்டில் கேட்கலாம். அடுத்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னால் மின்தடையோட அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓம். சரியா, அது மாதிரி இண்டக்டன்ஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி. இம்பல்ஸுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட். அதுக்கப்புறம் மொமெண்டம்க்கு மீட்டர் பெர் செகண்டு. கெப்பாசிட்டன்ஸ்க்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேரட்டு. ரேடியோ நியூக்ளியடுக்கு வந்து பேக்வரல். எலக்ட்ரிக் சார்ஜுக்கு வந்து கூலும். எலக்ட்ரிக் சார்ஜுக்கு வந்து கூலும். அடுத்து லார்ஜஸ்ட் போன் இன் ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் போன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபெமர் தான் லார்ஜஸ்ட் போனு. ஸ்மாலஸ்ட் போன் என்ன, அதாவது மிகப்பெரிய எலும்பு, அது வந்து ஃபெமர். ஸ்மாலஸ்ட் போன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேப்ஸ். ஓகேவா, இது வந்து தொடை எலும்பு ஃபெமர்னா. ஓகேவா, அடுத்து விச் இஸ் த ஃபர்ஸ்ட் மஸ்ஜித் பில்ட் இன் குதுமினாரில் கட்டப்பட்ட முதல் மஸ்ஜித் எதுன்னு பார்த்தீங்கன்னா குவாத் உல் இஸ்லாம் மாஸ்க். Which state was known as Northeast Frontier Agency in 1972? 1972ல Northeast Frontier Agency எந்த ஸ்டேட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ். ஓகேவா, which type of economy is Indian economy? இந்தியன் எக்கனாமி என்ன மாதிரியான எக்கனாமின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மிக்சட் எக்கனாமி. சரியா, அடுத்து who won 77th சீனியர் நேஷனல் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் இன் மென்ஸ் கேட்டகரி. மென்ஸ் கேட்டகரியில் 77வது ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பை வந்து வின் பண்ணவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. சௌரவ் கோஷல். ஓகேவா,
ஹூ ஒன் த பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் இன் லீடிங் ரோல் மேல் அட் 2020 ஃபிலிம்ஃபேர் அவார்டு. சரியா, மேலில் லீடிங் ரோலில் ஃபிலிம்ஃபேர் அவார்டில் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங் வந்து வாங்கியிருக்காரு. விச் இஸ் த ஃபர்ஸ்ட் டிவைஸ் இன் கம்ப்யூட்டர் இன்வென்டட் பை சார்லஸ் பாபேஜ். சார்லஸ் பாபேஜ் முதல்ல அவர் கண்டுபிடிச்சார்ல கம்ப்யூட்டர், அதுக்கு என்ன நேம் வச்சுருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் அதுக்கு வச்சுருந்த பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் இன்ஜின். ஏன்னா அது வெறும் கணக்கு மட்டும்தான் பார்க்கும். ஸோ அதனால தான் அது பேர் அனலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்னு வச்சுருந்தாரு. சரியா, இது வந்து 21ஆம் தேதியில் கேட்ட எல்லா ஜிஏ கொஷின்ஸும். அடுத்து பார்க்க போகிறது 22ஆம் தேதியில் கேட்ட ஜிஏ கொஷின்ஸ். சரியா, வேர் இஸ் த ஹெட் ஆஃபீஸ் ஆஃப் அக்மார்க். அக்மார்க்கோட ஹெட் ஆஃபீஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அக்மார்க்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்னு அர்த்தம். ஸோ ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னா ஃபரிடாபாத், ஹரியானா. ஓகேவா. செகண்ட் கொஸ்டின், வேர் இஸ் த இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ரிசர்ச் லொக்கேட்டட். இது இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ரிசர்ச் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. ஓகேவா. இந்த கொஸ்டின் ஒரு ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க, திருப்பியும் ரிப்பீட் ஆகிருக்கு. HTMLோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க, டிம் பெர்னர்ஸ்-லீ. சரியா, HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேவா. தாதா சாஹிப் பால்கே அவார்டு ரிலேட்டட் டு விச் ஃபீல்டு. தாதா சாஹிப் பால்கே அவார்டு வந்து எந்த ஃபீல்டுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சினிமா. சரியா, தாதா சாஹிப் பால்கே வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. விச் ஸ்டேட் டான்ஸ் இஸ் கூமர். இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ராஜஸ்தானோட டான்ஸ் என்ன அப்படின்னு ஒரு ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து கூமர் வந்து எந்த ஸ்டேட்டோட டான்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராஜஸ்தான். ஓகேவா. அது மாதிரி முக்கியமான டான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்பா வந்து குஜராத்தோட டான்ஸு, லாவானி வந்து மகாராஷ்டிரா, யக்ஷ்கானா வந்து கர்நாடகாவோட டான்ஸு. சரியா, இது மூணுமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் இந்த மூணுலேருந்து கொஷின் திருப்பி கேட்குறாங்க. சரியா, அடுத்து விச் இஸ் த ஹோலி புக் ஆஃப் சீக்ஸ். சீக்கியர்களோட ஹோலி புக் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆடி கிராந்த். Which memorial was built in India in memory of soldiers who lost their lives in World War I. முதல் உலக போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்காக கட்டப்பட்ட அந்த நினைவு கட்டிடத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா கேட் தான். அடுத்து பட்டிசீமா லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் இஸ் இன்டர் கனெக்டிங் விச் டூ ரிவர்ஸ். பட்டிசீமா ப்ராஜெக்ட் வந்து எந்த 2 ரிவரை வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரிவர் அண்டு கோதாவரி ரிவர். அடுத்து ஹவ் வாஸ் பீரியாடிக் டேபிள் அரேஞ்சு. பீரியாடிக் டேபிள் வந்து என்ன இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர்ஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது தான் பீரியாடிக் டேபிள். அட்டாமிக் நம்பர் அப்படின்னா தமிழில் வந்து என்ன சொல்லுவோம்னா அணு எண் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, following state have more than one Lok Sabha seat. more than one Lok Sabha seat வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில். அடுத்து ஹூ ஸ்டார்டட் விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி. விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியை யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அது மாதிரி பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா மதன் மோகன் மால்வியா. ஓகேவா. அடுத்து ஹூ இஸ் நோன் அஸ் தேசபந்து. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட் ஆகிருக்கக்கூடிய கொஸ்டின் தான். தேசபந்துன்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CR தாஸ். அதாவது இவரை வந்து சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தீனபந்துன்னு யாரை சொல்லுவோம்னா ஆண்ட்ரீஸை சொல்லுவோம். நெப்போலியன் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தா. சரியா, அது மாதிரி இந்தியன் நியூட்டன் யாருன்னு சொல்லுவோம்னா பிரம்மகுப்தா. இந்தியன் ஷேக்ஸ்பியர்னா காளிதாஸ். கிராண்ட் ஓல்டுமேன் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இது எல்லாமே அவங்களுடைய புனைப்பெயர்கள். சரியா, இது எல்லாம் படிச்சுக்கோங்க, அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு யூஸ் ஆகும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஃபண்டமெண்டல் ரைட். ஃபண்டமெண்டல் ரைட் வந்து எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மொத்தம் 6 இருக்குது. அது எந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் 12 35 பார்ட் 3. சரியா, இந்த ஃபண்டமெண்டல் ஆர்டிக்கலை நம்ம எந்த ஸ்டேட்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரியா, அடுத்து விச் ஹார்மோன் ப்ரெசென்ட் இன் பிளான்ஸ். பிளான்ஸில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சின்ஸ், ஜிப்ரலின்ஸ், சைட்டோகெனிஸ், எத்திலின், ஆப்சிசிக் ஆசிட். சரியா, இது 4ஐயும் கொடுத்து இது வந்து பிளான்ஸில் இல்லாத ஹார்மோன் என்ன அப்படின்னு கொஸ்டினில் கேட்பாங்க. சரியா, Who was the ஸ்போர்ட்ஸ் பர்சன் டு ஓன் த பத்மபூஷன் அவார்டு இன் 2020. 2020 பத்மபூஷன் அவார்டு வாங்கின ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா PV சிந்து. சரியா, அது மாதிரி பத்ம விபூஷன் அவார்டு எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்கன்னா 7 பேருக்கு. பத்மபூஷன் அவார்டு வந்து 16 பேருக்கு கொடுக்குறாங்க. பத்மஸ்ரீ அவார்டு வந்து 118 பேருக்கு கொடுக்குறாங்க. பத்ம விபூஷன் அவார்டு வாங்கின அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி கோம். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்டிகிள் 29. ஆர்டிகிள் 29 எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ்.
சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகிள் 12 35 சரியா. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் ரிலீஜியஸ் ஃப்ரீடம், ரைட் டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல், கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் சரியா. ரைட் டு ஈக்குவாலிட்டி எதுலேருந்து எது வரனா 14 18, ரைட் டு ஃப்ரீடம் 14 22, ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் 23 24, அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆர்டிகிள் 25 28, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் 29 30 வரை. கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் எது சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32வது ஆர்டிகிள் சரியா. அடுத்த 2 முக்கியமான ஆர்டிகிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 44 எதை சொல்லுதுன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஆர்டிகிள் 370 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகிள், ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போ ரீசெண்டாக கொடுத்தது சரியா. of economic planning is in India is derived from which country? எக்கனாமிக் பிளானிங் எந்த கண்ட்ரிலேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன்ல முந்தின கொஸ்டினில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த கண்ட்ரிலேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க யூஎஸ். அது மாதிரி எக்கனாமிக் பிளான் டெரைவ் பண்ணியிருக்கிறது ரஷ்யாவிலேருந்து சரியா. இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டெரைவ் பண்ணியிருக்கிறது யூஎஸ்லேருந்து. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எங்கேருந்துன்னா ரஷ்யாவிலேருந்து தான். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எங்கேருந்து ஐரிஷ்லேருந்து. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எங்கேருந்து நாம் இது பண்ணியிருக்கோம்னா கன்னடாவிலேருந்து. அப்புறம் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து. ஸோ அடுத்தடுத்த ஷிஃப்டில் இதிலிருந்து கொஸ்டின் கேட்கலாம் சரியா. எலிஃபண்ட் ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டில் கொண்டாடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா ராஜஸ்தானில். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ரிப்பீட் ஆகிருக்க கொஷின் தான் சரியா. அது மாதிரி அதர் ஸ்டேட்டில் கொண்டாடக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் பாருங்கள். அஸ்ஸாமில் கொண்டாடக்கூடியது பிஹு, லோஹிரி பஞ்சாபு, உத்தராயன் குஜராத், ராஜபிரபா ஒடிஷாவில், ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நாகாலாந்து சரியா. காலகோடா ஃபெஸ்டிவல் மகாராஷ்டிரா. இது ஆல்ரெடி ஒரு ஷிப்பில் கேட்டிருந்தாங்க ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எங்கே கொண்டாடுவாங்க அப்படின்ட்டு சரியா. பாருங்கள் ரிப்பீட் ஆகிருக்கு. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் மொத்தம் 6 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது சரியா. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரபிக், ஃப்ரெஞ்சு, சைனீஸ், ரஷ்யன், இங்கிலீஷ் அண்ட் ஸ்பானிஷ் சரியா. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்கு யூஎஸ். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஜென்ரல் யாருன்னா ஆண்டனியோ கட்டஸ் ஓகேவா. அடுத்து 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இதில் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, யூஎஸ் அண்ட் யூகே. இவங்க தான் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் மெம்பர்ஸ் சரியா. இதை ஆப்ஷனில் கொடுத்துட்டு யார் யுனைடெட் நேஷன் பெர்மனன்ட் மெம்பர் கிடையாது அப்படின்னும் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா. அது மாதிரி யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் மொத்தம் 10 பேர் இருப்பாங்க. ஸோ இந்தியாவும் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட நான் பெர்மனன்ட் மெம்பர் தான் ஓகேவா. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. வேர்ல்டு எர்த் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா 22 ஏப்ரல் சரியா. இந்திர தனுஷ் அந்த ஸ்கீம் எது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போடுறது, வேக்சினேஷன் போடுறது தான் இந்திரதனுஷ் ஓகேவா. இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, தமிழ்நாடு. அடுத்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சாஃப்ரூன் கேசர் யார் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகரில் தான் சாஃப்ரூன் கேசர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. கான்செப்ட் ஆஃப் 5-year பிளான் டேக்கன் ஃப்ரம் 5 ஆண்டு திட்டங்களை நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து. அடுத்து நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஜான்வரி. ஷிஃப்ட் 2ல் கேட்ட கொஷின் சரியா. எம்எஸ் டாஸோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஓஎஸ்னா டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எம்எஸ்னா மைக்ரோசாஃப்ட் சரியா. மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சரியா. இது எல்லாமே கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சில முக்கியமான எக்ஸ்பான்ஷன் கொஷின்ஸ். ஜிஎஸ்எம்னா குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன், ஐடிஎன்னா இன்டகிரேட்டட் டிஜிட்டல் நெட்ஒர்க், ஐஎஸ்டிஎன்னா இன்டகிரேட்டட் சர்வீசஸ் டிஜிட்டல் நெட்ஒர்க், எம்பிஆர்னா மெமரி பஃபர் ரிஜிஸ்டர் சரியா. எம்பிஇஜி அப்படின்னா மூவி ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்போர்ட்ஸ் குரூப், ஜேபிஇஜினா ஜாயின்ட் ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்போர்ட்ஸ் குரூப், பிஎன்ஜி அப்படின்னா போர்ட்டல் நியூ கிராஃபிக்ஸ் ஃபார்மேட், விசிஆர் அப்படின்னா வீடியோ கேசட் ரெக்கார்டர், எஸ்என்ஓ ஸ்னோபால் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஓரியன்டட் அண்ட் சிம்பாலிக், பீனா சிம்பாலிக் சரியா. சிம்பாலிக் லாங்குவேஜ் ஓகேவா. அடுத்து என்ஓஎஸ்னா நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சரியா. இதெல்லாம் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான எக்ஸ்பான்ஷன் கொஷின் அடுத்த ஷிஃப்டில் வரலாம். விச் மூவி ஒன் த ஆஸ்கார் இன் 2017 பெஸ்ட் பிக்சர் கேட்டகரி. 2017 பெஸ்ட் பிக்சர் கேட்டகரியில் ஆஸ்கார் வாங்கினது எந்த மூவின்னு கேட்டிருக்காங்க. மூன்லைட் சரியா. அடுத்து வாட் இஸ் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் டு ஜாயின் த அட்டல் பென்ஷன் ஸ்கீம் யோஜனா. அட்டல் பென்ஷன் ஸ்கீமில் சேர்றதுக்கான மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. மினிமம் 18, மேக்ஸிமம் 40 வயசு சரியா. ஏபிஒய்னா அட்டல் பென்ஷன் யோஜனா.
ஆஃப் ஆயுஷ்மான் பாரத். ஆயுஷ்மான் பாரத்தோட ஓல்டு நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க, நேஷனல் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். சரியா? அடுத்து அப்ஜெக்டிவ் ஆஃப் பிரதன் மந்திரி சுரக்ஷா யோஜனா. பிரதன் மந்திரி சுரக்ஷா யோஜனானா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு யோஜனாவையும் என்னன்னு படிச்சுக்கோங்க. சரியா? அது எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறதையும் படிச்சுக்கோங்க. சுரக்ஷா யோஜனானா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கொடுக்குறது, ஏழைகளுக்காக கொடுக்கக்கூடிய ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. சரியா? வாட் ரியாக்ட்ஸ் வித் சில்வர் டு மேக் இட் பிளாக். சில்வர் கூட எது ரியாக்ட் பண்ணால் அதை வந்து பிளாக் கலரில் மாற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வரும் ஹைட்ரஜன் சல்ஃபைடும் ரியாக்ட் பண்ணால் அதை வந்து பிளாக் கலரில் மாற்றிடும். சரியா? அடுத்து ஹூ இன்ட்ரடியூஸ்ட் மகள்வாரி சிஸ்டம் இன் இந்தியா. மகள்வாரி சிஸ்டத்தை இந்தியாவில் கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு தான் கொண்டு வந்தார் 1833. ஹூ வென் வாஸ் த லாஸ்ட் மகா கும்பமேளா ஹெல்டு. மகா கும்பமேளா எப்போ நடந்துச்சு கடைசியான்னு கேட்டிருக்காங்க. ஹரித்வாரில் 2010 நடந்திருக்கு. மைட்டோகாண்ட்ரியா பிரசன்ட் இன் விச் ஆர்கனிசம்ஸ். மைட்டோகாண்ட்ரியா எதில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியா எதில் இருக்குன்னா பிளான்ட் செல்லையும் இருக்கும், அனிமல் செல்லையும் இருக்கும். சரியா? அடுத்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுலேயும் இருக்கிறது தான் மைட்டோகாண்ட்ரியா. வாட் ஆர் த மெயின் ட்ரைபவுண்டரிஸ் ஆஃப் சிந்து ரிவர். சிந்து நதியோட துணை நதிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜீலம், ஷெனப், ரவி, பீஸ் அண்ட் சட்லஜ் இதுதான் சிந்து நதியோட துணை நதிகள். சரியா? ஹூ இஸ் மைக்கேல் முகன்சி. இவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவர் யாருன்னா ஆத்தர், ஆர்டிஸ்ட், கியூரேட்டர் அண்ட் பப்ளிஷர். ஓகேவா? இஸ் ஏ ஃபோக் டான்ஸ் ஆஃப். போர்டோச்சம் வந்து எந்த ஸ்டேட்டில் உள்ள ஃபோக் டான்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அருணாச்சல பிரதேஷ். சரியா? ரோப்பி, பாப்பீர், பொனாங், அஜிலமு, சான், பீகாக் டான்ஸ் இது எல்லாமே அருணாச்சல பிரதேசில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய அதர் ஃபோக் டான்சஸ். சரியா? இதிலிருந்து படிச்சுக்கோங்க. அடுத்த ஷிப்பில் கேட்கலாம். ஹூ ஒன் த நோபல் பீஸ் ப்ரைஸ் இன் மெடிசின் 2019. 2019க்கு மெடிசினுக்காக நோபல் ப்ரைஸ் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஜி கலின், அப்புறம் சர் பீட்டர். இதுக்கப்புறம் அதாவது இந்த மாதிரி நேம்லாம் படிக்கும்போது ஜஸ்ட் ஒரு அவங்க நேமில் உள்ள 2 பார்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. கலின், பீட்டர் அண்டு சமன்சா. இவங்க 3 பேருக்கும் தான் மெடிசினுக்கான நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க. ஆன் விச் டேட் இந்தியா செலிப்ரேட் நேஷனல் டெக்னாலஜி டே. நேஷனல் டெக்னாலஜி டேயை இந்தியா எப்போ செலிப்ரேட் பண்ணுதுன்னா, ஒவ்வொரு வருஷமும் 11 மேல வந்து செலிப்ரேட் பண்ணுது. ஃபார் இன்டர்நெட் செக்யூரிட்டி த கம்பெனிஸ் டேக் த அப்ரூவல் ஃப்ரம் விச் மினிஸ்ட்ரி. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். இன்டர்நெட் செக்யூரிட்டிக்காக கம்பெனி எங்கேருந்து அப்ரூவல் வாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில். சரியா? இதுக்கான கேபினெட் மினிஸ்ட்ரி யாருன்னா ரவிசங்கர் பிரசாத். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு ரவிசங்கர் பிரசாத் தான் மினிஸ்டர். who was the first vice president who became the acting president of India. சரியா? ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் ஆக்டிங் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவை மாறினவர் யாருன்னா விவி கிரி. ஓகேவா? இந்தியா மேட் எம்ஓயு வித் விச் கண்ட்ரி ஆன் பொட்டானிக்கல் சயின்ஸ். பொட்டானிக்கல் சயின்ஸுக்கு இந்தியா எந்த கண்ட்ரி கூட எம்ஓயு வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஓயு அதாவது ஒரு எம்ஓயுனா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். யூகே கூட, யுனைடெட் கிங்டம் கூட. செல்லுலார் ஆர்கன் ப்ரெசன்ட் ஒன்லி இன் பிளான்ட் செல்லில் தான் செல்லுலார் ஆர்கன் இருக்கும். எங்கே இருக்கும் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் வாலில் இருக்கும் இந்த செல்லுலார் ஆர்கன். அடுத்து செல்லுலார் ஆர்கன் பிளான்ட் செல்லில் செல் வாலில் இருக்கும். சைலேட் பிகாதி மேலா. சரியா? இந்த ஃபெஸ்டிவல் வந்து எங்கே கொண்டாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்டில் கொண்டாடுவாங்க. அடுத்து புவனகிரி மேலா, நந்தா தேவி மேலா, பூல் தேவி ஃபெஸ்டிவல், மேக் மேலா, பிசு மேலா. இது எல்லாமே உத்தரகாண்டில் கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் தான். ஸோ அடுத்த ஷிப்பில் கேட்கலாம், படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் வைரஸ். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எது வைரஸ் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரேப்டோ வந்து வைரஸ் தான். இது வந்து ரேபிஸை ஏற்படுத்தும். பிளாவி இது வந்து டெங்குவை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ். எடினோ வைரஸ் தான். அப்புறம் பேப்பிலஸ் வந்து பாக்டீரியா. ஸோ ஆட் ஒன் அவுட் இது இதில் பேப்பிலஸ் பாக்டீரியா. அடுத்து வாட் இஸ் த ஆனுவல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கிவன் டு எலிஜிபிள் ஃபார்மர்ஸ் அண்டர் பிஎம் கிசான் ஸ்கீம். பிஎம் கிசான் ஸ்கீமில் ஃபார்மர்ஸுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அதாவது எவ்வளோ ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. சரியா? அது மாதிரி இது வந்து பிரதன் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. பிரதன் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனா இது என்னென்னா லைஃப் இன்சூரன்ஸை சொல்லுது. சரியா? விச் இயர் ஏஆர் ரஹ்மான் காட் 2 ஆஸ்கார்ஸ். எந்த வருஷம் ஏஆர் ரஹ்மான் வந்து 2 ஆஸ்கார் வாங்கினாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2009. சரியா? ஹூ வேர் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராமோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னு கேட்டிருக்காங்க. கெவின் சிஸ்ட்ரோம், மைக் கிரெகர். ஓகேவா? லாலா லஜபதி ராய் டைட் இன் விச் மூமெண்ட். எந்த மூமெண்ட்டில் லாலா லஜபதி ராய் இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைமன் கோபேக்
மூமெண்ட். ஓகேவா? இன் விச் அமெண்ட்மெண்ட் டிட் சிக்கிம் பிகேம் பார்ட் ஆஃப் இந்தியா? எந்த அமெண்ட்மெண்ட்டில் சிக்கிமை இந்தியாவோட நாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36th அமெண்ட்மெண்ட் 1975. ஓகேவா? விச் ஆர்டிஸ்ட் ஒன் த பத்மபூஷன் அவார்டு இன் 2020? 2020 பத்மபூஷன் எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் சக்கரவர்த்தி. சரியா? அது மாதிரி ஸ்போர்ட்ஸில் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் அவார்டு வந்து PV சிந்துவுக்கு கொடுத்துருக்காங்க. வேணு ஸ்ரீனிவாசனுக்கு வந்து ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. ஜெகதீஷ் சேது மனோஜ் தாஸ் எதுக்கு வாங்கியிருக்காருன்னா லிட்ரேச்சருக்கு. பாலகிருஷ்ண தோஷி வந்து ஸ்பிரிச்சுவலிசம். சோசியல் வெல்ஃபேர் யாருக்குன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், அனில் பிராஷ் ஜோஷ். ஓகேவா? இதுதான் NTPC 21 22 கேட்ட GA கொஷின். சரியா? அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதிலிருந்து கொஷினும் ரிப்பீட் ஆகுது, இதில் கேட்டிருக்க டாப்பிக்கும் தான் திருப்பி திருப்பி கேட்குறாங்க. சரியா? ஸோ அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க இது எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க, எக்ஸாமில் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? திருப்பியும் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.